ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா இந்தியன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்துருக்குன்னு சொல்லாங்க. இது 1996 ரிலீஸ் ஆன படம் தான். ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சங்கர் அவங்க டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்ட் 2 அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பார்ட் 1 பார்த்து தான் பார்ட் 2 கதை புரியுன்னு சொல்லி தான் இப்போ பார்ட் 1 பார்க்க வந்தோம். பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுக்க வந்திருக்குன்னு சொல்லாங்க. யாரும் புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்திலே பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆன் ஊற்றுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி போகிற வீடியோ டான் நோட்டிஸ் வந்துட்டே இருக்கும். இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கா நம்ம சங்கர் அவங்க டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. கமல் சார் அவங்க இந்த படத்தில் வந்து மிரட்டி விட்டுருக்கான்னு சொல்லலாம். 2 கேரக்டரில் வராங்க. எங்கே வர கமல் ஒன்று, அப்புறம் தாத்தா வர ஒரு கமல் ஒன்றுன்னு சொல்லாங்க. 2 பேருமே மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்தோட மையக்கருத்து என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் சொல்லணும்னா, எங்களை வந்து தப்பு நடக்குது, அதாவது லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வேலை செய்கிற ஆளுகள்லாம் நம்ம தாத்தாவாக இருக்கிற கமல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக கொள்ளுவார். அது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்து 2 போலீஸ் வந்து ரொம்ப திணறி போவாங்க. கடைசியாக அவங்கள யார் எதுக்காக கொலை பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் உண்மையாக வந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணது ஒரு நல்ல ஒரு படம்னே சொல்லாங்க. ஏன்னா பார்ட் 2 வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்தா செகண்ட் பார்ட் புரியும் நான் சொன்னேன். நல்ல ஒரு கதையாக மூவ் ஆகுது. அதே மாதிரி நம்ம எங்கே வர கமல் இருக்கார் பாருங்கள். கமல் எங்கே வர கமலும் கவுண்டமணி செந்தில் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுப்போம்ல, கார் பைக்குக்கெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இவர் வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு செந்தில்கிட்ட போய் கவுண்டமணி போய் செந்தில்கிட்ட கொடுப்பாங்க. அவர் லஞ்சம் வாங்கி இது பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போனாலும் லஞ்சம் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ளே போனாலும் உள்ளே போகிறக்கனாலும் லஞ்சம் கேட்பாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. லஞ்சம் கொடுக்குற இடத்துல எல்லாம் தப்பு எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் வந்து அவர் வந்து கொண்டுகிட்டே இருப்பார்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆளுங்களா. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டூரேஷன் 3 மணி நேரம் 5 நிமிஷம் வச்சுருக்காங்க. படம் பழைய படமாக இருந்தாலும் ஆனால் அது லேட்டஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி நல்ல ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ஸ்லோவாக படத்தோட டிஸ்அட்வான்டேஜ்னால் படத்தோட ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. மித்தபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதில் வர சாங்கெல்லாம் நான் சொல்லவே வேணாம், எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். 2 ஹீரோயின் இருக்காங்க. ஒரு ஹீரோயின் 2 ஹீரோயினும் நம்ம எங்கே வர கமலை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது கடைசியாக கரெக்ட் பண்ணலையான்னு படத்தில் வந்து பார்ட் 2ல் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வர மாட்டாங்க, வேறு நிறைய பேர் இருக்காங்க. காஜல் அகர்வால் பார்ட் 2ல் நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண விஷயந்தான். ஓகே, இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஸ்டோரி போயிட்டு இருந்தாலும் இந்த தாத்தா வர சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாருன்னு சொல்லாங்க. ஒவ்வொரு ஆளையெல்லாம் வந்து சொல்லி கொள்ளுவார். அப்புறம் நிழல் ரவி அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏற்கனவே அவர் இறந்துட்டார். அந்த இதில் நடிச்சிருப்பார் பாருங்க. அவர் வந்து வச்சு சொல்லுவார், இந்த மாதிரி என் பொண்ணை நீ காப்பாற்றிருந்தேன்னா அன்றைக்கி நான் உனக்கு வந்து லஞ்சம் கொடுக்காமே நீ என்னை காப்பாற்றிருந்தேன்னா நான் உன்னை நல்ல பையன் விட்டு இப்போ நான் உன்னை கொல்லாமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லிலாம் இது பண்ணுவார். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, அவங்க பொண்ணு வந்து இருக்கும்போதே சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுற வயசாக இருக்கும். அவங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி கேஸ் ஆன் பண்ணி விட்டு வந்துடுவாங்க. ஆன் பண்ணி விட்டு வந்தோடனே அந்த லெட்டரை படிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவோன்னா சுவிட்சை போட்டு விட்ருவாங்க. அப்போ அந்த வீடியோ வெடிச்சிரும். அப்புறம் அந்த பொண்ணு இருப்பாங்க பாருங்கள், கமல் சாரோட பொண்ணு வந்து இறந்து போகிற கண்டிஷனில் தீக்காயத்தோடு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாக்கிட்டையும் இந்த மாதிரி பொண்ணு காப்பாற்றுன்னு சொல்லும்போது போலீஸ்காரர் லஞ்சம் கேட்பான், டாக்டர் லஞ்சம் கேட்பான், அங்கே வேலை செய்கிற ஒருத்தவன் லஞ்சம் கேட்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நடக்கும். அப்போ அந்த பொண்ணு இறந்து போயிடும். ரிவெஞ்ச் ஸ்டோரி எடுப்பார். நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. கண்டிப்பாக இந்தியன் படத்தை பாருங்கள். நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. செந்தில் கவுண்டமணி அவங்களோட காமெடியெலாம் வந்து நல்லா காமெடியோட சீரியஸாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சில இடத்துல காமெடி வரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பார். பஸ்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாமல் அந்த பழைய ஓல்டு பஸ்ஸாக கொண்டு வந்து இந்த மாதிரி இது பண்ண சொல்லி ஒரு 40,000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு படத்தில் வந்து இது பண்ணுவாங்க. அந்த லஞ்சம் கொடுத்தவொடனே அந்த பஸ் என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் குழந்தையில ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் ஆயிரும் பிரேக்கு. அப்புறம் அந்த ஆக்சிடெண்ட்டாக அந்த குழந்தைகள்லாம் சில பேர் இறந்து போகிற கண்டிஷன் ஆயிரும். அப்போ தான் வந்து நம்ம கமல் என்ன பண்ணுவார்னா, தான் பையனே இந்த லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிறான்னு சொல்லி பையனவே கொள்கிற இது வச்சுருக்காங்க. அது கொள்ளையான்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு இல்லை, படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கே தப்பு நடக்குதோ அதுதான் வந்து பார்ட் 1ல் சொல்லியிருக்காரு. பார்ட் 2ல் எந்த மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. தாத்தா வராருன்னு ஒரு சாங் வர வருது பார்ட் 2ல். வெயிட் பண்ணலாம், நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். எண்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.